सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। गुरुभ्यो नमः। चतुर्थोऽध्यायः। उक्त साधन समुद्भवा सती किं प्रयच्छति फलं मुमुक्षवे प्रत्यगात्ममतिरत्र मे मनस्यर्थिता சமுபஜாயதேதுனா. இது ஒரு சிஷ்யனுடைய கேள்வி மாதிரி இல்ல, கேள்விதான். சிஷ்ய பிருச்சதி உக்த சாதன சமுத்பவா சதி கிம் பிரயச்சதி பலம் முமுக்ஷவே. முமுக்ஷுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது சொல்லணும் இல்லையா இந்த தத்துவஞானம். உக்த சாதன சமுத்பவா சதி மதிஹி பிரத்யகாத்ம மதி பிரத்யகாத்ம தத்துவஞானம். உக்த சாதன சமுத்பவா சதி மதி, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த மோட்ச சாதனங்கள் சிரவண மனநாதிகள், இது மூலமா வரக்கூடிய அந்த மதி பிரத்யகாத்ம மதி முமுக்ஷவே கிம் பலம் பிரயச்சதி. முமுக்ஷுக்கு என்ன பலத்தை கொடுக்க போறது? இதி மே மனஸ்ய அர்த்திதா சமுபஜாயதே துனா. அந்த விஷயத்துல எனக்கு ஒரு அர்த்திதா ஜிக்ஞாசா எனக்கு வர்றது அர்த்தம். கிம் நிரஸ்த சககாரி காரண கேவலைவ பலமர்ப்பிய அர்ப்பயேன் மதிஹி பாஹ்ய சாதன சகாய சம்பதா ச அன்விதா பலவிதாயினி பவேத். என்ன ஜிக்ஞாசன்னா, கிம் நிரஸ்த சககாரி காரண கேவலைவ பலம் அர்ப்பயேன் மதி. மதிஹி சககாரி காரணங்கள் இல்லாமல் தானாகவே அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதா, இல்ல ஏதாவது பாஹ்ய சாதனங்கள் அதுக்கு தேவைப்படுறதா? இதுதான் என்னோட கேள்வின்னு கேட்கிறார். கிம் நிரஸ்த சககாரி காரண, நிரஸ்தம் சககாரி காரணம் யஸ்யாக சா, எந்த சககாரி காரணத்தையும் இல்லாமல் கேவலைவ மதிஹி பலம் அர்ப்பயேத். கேவலா மதி, தத்துவஞானம் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு கேவலம் இன்னொன்னும் தேவையில்லை, தத்துவஞானம் மட்டும்தான் காரணம் அப்படி சொல்றீங்களா? இல்ல பாஹ்ய சாதன சகாய சம்பதா, பாஹ்ய சாதனங்கள் ஏதாவது சாதனங்களை உடைய சகாயத்தோட நின்றுண்டு இந்த மதி தத்துவஞானம் மோட்சத்தை கொடுக்கறதுன்னு சொல்றீங்களா? பாஹ்ய சாதன சகாய சம்பதா ச அன்விதா பலவிதாயினி பவேத். ஏதது அவைதும் உத்சகே, இது கூட நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறேன். ஏததப்பியகம் அவைதும் உத்சகே, அவைதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உத்சகே எனக்கு உற்சாகம் இருக்கு. நிர்ணயம் குரு கிருபா விதேய தீ, நீங்க நிர்ணயத்தை பண்ணி கொடுங்கோ. கிருபா விதேய தீ, கிருபை உடையவர்னு அர்த்தம். கிருபைக்கு விதேயமான புத்தியோடு கூடியவர் அப்படின்னா கிருபை உள்ளவர்னு அர்த்தம். ஏததேவஹி தயாலு லட்சணம் யத் வினயஜன புத்திவர்தனம். தயாலுடைய லட்சணம் அதுதான். வினயஜனம், வினயஜனம்னா சிஷ்யஜனம்னு அர்த்தம். சிஷ்யஜனங்களுக்கு தேவைப்படுறது புத்திஜனம், அவருடைய புத்தி வர்த்தனம், புத்தி வர்த்திக்கும்படியா அது எது உபதேசம் பண்ணணுமோ அது உபதேசம் பண்றது தானே தயாலுவனுடைய லட்சணம். அதனால உங்களே நான் கேட்கிறேன். இப்ப 4வது ஸ்லோகத்துல ஆச்சாரியனுடைய பதில், ஆச்சாரியன் சமாதானம் கொடுக்கிறார். உச்சியதே ந தமசோ நிவர்த்தித கிஞ்சிதஸ்தி பரமாத்மதி பலம் அந்யத் அல்பமபி சாதனாந்தரம் ந வியபேக்ஷ்ய பலதாயினி ச தீஹி.
அவ்யபேக்ஷ பலதாயினி தீஹி உச்சியதே. சொல்றேன். ந தமசோ நிவர்த்தித கிஞ்சிதஸ்தி பரமாத்மதீ பலம். பரமாத்ம தத்துவஜானத்தினுடைய பலம் என்னன்னு கேட்டால், தமசோ நிவர்த்திதா அந்யத் கிமபி நாஸ்தி. அஜ்ஞான நிவர்த்தியை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. அஜ்ஞான நிவர்த்தி தான் வரணும், வேற ஒண்ணுமே வர வேண்டியதில்லை. அந்யத் அல்பமபி சாதனாந்தரம் ந வியபேக்ஷ பலதாயினி சதி. அதனால ஞானத்துக்கு அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இன்னொன்னு தேவையில்லை. ஞானம் வர்றதுக்கு பலவித சாதனங்கள் தேவைப்படுறது. ஆனால் ஞானம் வந்துருத்துனால் அந்த வந்த ஞானத்தினால அஜ்ஞான நிவர்த்தி வர்றதுக்கு இன்னொரு பதார்த்தம், எந்த ஒரு பதார்த்தமும் தேவையில்லை. அந்நது அல்பமபி சாதனாந்தரம், கொஞ்சம் கூட இன்னொரு சாதனம். ந வியபேக்ஷ பலதாயினி தீ பலம் பலதாயினி தீஹி பலதாயினி, இன்னொன்னு அபேட்சிச்சு கிடையாதுன்னு அர்த்தம். 5வது ஸ்லோகம். சுப்திகா விஷய புத்தி ஜன்மனः சுப்திகாகத தமோ நிவர்த்திதः நாபரங் கிமபி திருஷ்யதே பலம் நாபரஞ்ச சககாரி காரணம். இது புதுசா ஸ்ருதி சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, லோகத்திலேயே தெரியும் நமக்கு. லோகத்தில் திருஷ்டாந்தத்தை காமிக்கிறார். சுப்திகா விஷய புத்தி ஜன்மன சுப்திகாகத தமோ நிவர்த்தித. சுப்திகா விஷய புத்தி, இயம் சுக்தி என்ற ஞானம். அந்த ஞானம் ஏற்படுறது சுக்திகா விஷய புத்தி ஜன்மனஹ, சுக்திகா விஷயகமான புத்தி, இயம் சுக்தி என்ற தத்துவஞானம் வந்துருத்துனால் அதிலிருந்த சுக்திகா கத தமோ நிவர்த்தி, அந்த சுக்திகையில் இருக்கக்கூடிய ரஜதத்துக்கு காரணமான அஜ்ஞானம். இதெல்லாம் நமக்கு பிரக்கிரியெல்லாம் தெரியும் இல்லையா? ரஜதத்துக்கு காரணமான அஜ்ஞானம், அந்த அனிர்வச்சனீயமான ரஜதம் அங்க உற்பத்தி ஆகிறது எல்லாம் நம்மளுடைய பட்சம் சித்தாந்தம் இருக்கு. அப்போ அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி வரணும். அஜ்ஞான நிவர்த்தி வந்துருத்துனால் அந்த பிரமை போயிட்டு. அப்ப அஜ்ஞான நிவர்த்தியை தான் பண்ணணும் தத்துவஞானம், வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு வேற ஏதாவது தேவைப்படுறதா கேட்டா ஒண்ணுமே தேவையில்லை. சுக்திகா விஷயக புத்தி உண்டாயிட்டுனா போறோம், வந்துருத்துனா போறோம். அதனால சுக்திகா விஷய புத்தி ஜன்மனஹா சகாசாத் சுக்திகா கத தமோ நிவர்த்திதா நாபரங் கிமபி திருஷ்யதே பலம். வேற என்ன பலம்? சுக்திகா புத்தியில் இருந்த வரக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. சுக்திகா கதமான அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தி ஆகுது. நாபரன் கிமபி திருஷ்யதே பலம், கிமபி பலம் அந்யத் ந திருஷ்யதே, வேற எந்த பலமும் கிடையாது. நாபரஞ்ச சககாரி காரணம், இந்த பலத்தை உண்டு பண்றதுக்கு இந்த வேற ஏதாவது சககாரி காரணம் தேவைப்படுறதா? அதுவும் தேவையில்லை. ஏவம் ஆத்மனி தமோ நிவர்த்திதோ நான்யதஸ்தி பரமாத்மதீ பலம். இந்த மாதிரி பிரத்யேகாத்மாவிலையும் தத்துவஞானம் ஏற்படுறதுன்னா, பிரத்யேகாத்ம விஷயகமான தத்துவஞானம் ஏற்படுறதுனால் அதுல அதனுடைய பலம் என்ன? தமோ நிவர்த்திதா நான்யதஸ்தி பலம். தமோ நிவர்த்தி, அஜ்ஞான நிவர்த்தியை தவிர்த்து வேற எந்த பலவும் கிடையாது. நாப்யபேக்ஷ சககாரி காரணம் கிஞ்சித் கிமபி சககாரி காரணம் அபேட்சதே இத்யபி நாஸ்தி. ஏதாவது ஒரு சககாரி காரணம் தேவைப்படுறதா? கிடையாது. கிஞ்சித் ஆத்மமதி அர்ப்பயேத் பலம். கிமபி சககாரி காரணம் அபேட்சியா, ஏதோ ஒரு சககாரி காரணத்தை அபேட்சிச்சுட்டு இந்த பலத்தை கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது, இல்லாமலே கொடுக்க முடியும். அப்ப லோகத்துல எப்படி தெரியறதோ அப்படியே இங்கேயும் யோசிக்க வேண்டியது. அதனால்தான் மோட்சத்துக்கு ஞானம் மட்டும்தான் காரணம்னு சொல்றது இல்லையா? ஞானம் ஒண்ணுதான் காரணம். ஞானம் வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம். ஆனா ஞானம் அஜ்ஞான நிவர்த்தி வரணும்னா அதுக்கு ஞானம் இல்லாம வேற எந்த வழியும் கிடையாது. ஒரு கடவுள் மோட்சம் கொடுக்கறதோ எதுவுமே நடக்காது. அதெல்லாம் கதையில சொல்லலாம், அவ்வளவுதான். பிரம்மஜானம் பிரமாணம் பவதி திருடமிதம் நாத்ர கஷ்டித் விவாதோ பிரம்மாத்மா சைக ரூபோ நஜ பகுதர சகல பகுதர நச்ச பகுரச பகுரசகஸ்தத்பரத்வாத் ஸ்ருதீனாம் ஏவம் சத்யத்வயாத்ம பிரமிதி பலமிஹ துவைதமூலாபனுத்யர்ன நஹ்யாஜ்ஞான
அஜ்ஞானாபனுத்தேரதிகமபி பலம் கிஞ்சிதஸ்தி பிரமாணாத். திருப்பி படிக்கிறேன். பிரம்மஜானம் பிரமாணம் பவதி திருடமிதம் நாத்திர கஷ்டித் விவாதோ பிரம்மாத்மா சைகரூபோ நச்ச பகுரசக தத்பரத்வாத் ஸ்ருதீனாம். பிரம்மஜானம் பிரமாணம் பவதி திருடமிதம். பிரம்மஜானம் தான் பிரமாணம், பிரமா அர்த்தம். நாத்திர கஷ்டித் விவாத, அதுல எந்த விவாதமும் யாராலையும் சொல்ல முடியாது. பிரம்மாத்மா சைகரூபா, பிரம்மா என்றதும் ஆத்மா என்றதும் தனித்தனி பதார்த்தம் கிடையாது, ஒரே வஸ்து. பிரம்மாத்மா சைகரூபோ நச்ச பகுரசக, பல பொருள் கிடையாது. அது என்ன காரணம்? தத்பரத்வாத் ஸ்ருதீனாம். பகுரசகம் சொன்னால் அநேக தர்மங்களுடையதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை. ஆனால் ஸ்ருதிகள், பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் அகண்டார்த்த தத்துவ ஞானத்தை தான் உண்டு பண்றது. அகண்டம், அகண்டமா ஒரு வஸ்து தெரிவிக்கிறதுக்காக தான், அந்த வஸ்துவை தெரிவிக்கிறது தான் ஸ்ருதிகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால தெரியக்கூடிய வஸ்து பகுரசகம், பகுதர்மகம் அப்படி சொல்ல முடியாது. ஏவம் சத்ய அத்வயாத்ம பிரமிதி பலமிக துவைத மூலா ஆபனுத்தி. துவைத மூலாபனுத்தி, துவைதத்தினுடைய மூலம், துவைத பிரபஞ்சத்தினுடைய மூலம் அஜ்ஞானம், அதனுடைய அபனுத்தி நாசம். துவைத மூலாபனுத்தி, அதுதான் இதனுடைய பலம். அத்வயாத்ம பிரமிதி பலம், அத்வய ஆத்ம தத்துவ ஞானத்தினுடைய பிரமிதியுடைய பல, பிரமிதின ஞானம், தத்துவ ஞானம். அதனுடைய பலம் என்ன? துவைத மூலாபனுத்தி, துவைதத்தினுடைய மூலமான அஜ்ஞானத்தினுடைய நாசம். நஹ்யி அஜ்ஞானோபனுத்தேர் அதிகமபி பலம் கிஞ்சிதஸ்தி பிரமாணாத். அஜ்ஞான நாசத்தை தவிர்த்து ஒரு பிரமாணத்தினுடைய பலம் என்ன? ஒண்ணுமே இல்லை. ஒரு பிரமாணம் எதுக்காக நிற்கிறது? அஜ்ஞானத்தை நாசம் பண்றதுதான். நிரபிசந்தி சமர்ப்பிதம் உச்சியதே விஹிதமிஷ்டபலாதபி நிர்கதம் யதபி கர்ம ததப்யவதீரிதம் யதி தியா ந தயா பரமர்த்தியதே. அப்போ நிரபிசந்தி சமர்ப்பிதம் உச்சியதே விஹிதம் இஷ்டபலாதபி நிர்கதம் யதபி கர்மா. இப்போ கர்மாக்கள் பண்றதா இருந்தா, முமுட்சுவா இருந்துட்டு ஒருத்தர் கர்மாக்களை பண்றதா இருந்தால் அதை எப்பேற்பட்ட கர்மமா இருக்கணும்? விகிதமா இருக்கணும். மோட்சத்துக்காக பண்ண வேண்டிய கர்மானா நிஷித்த கர்மா பண்ணக்கூடாது. நிஷ்காம புத்தியா பண்ணணும்னா, நிஷ்காம புத்தியா நிஷித்த கர்மா பண்றதா இருந்தா மோட்சம் வருமா? மோட்சத்துக்கு உபயோகப்படுமா? படாது. விகிதமா இருக்கணும். இன்னொன்னு என்ன? இஷ்டபலாதபி நிர்கதம், இஷ்டபலத்தை உத்தேசிச்சு பண்ணக்கூடாது. பலாபிசந்திம் வினா கர்த்தவியம், பலேச்சாம் வினா கர்த்தவியம். அப்போ இஷ்டபலாதபி நிர்கதம் நிரபிசந்தி. நிரபிசந்தி, அபிசந்தினா இச்சான்னு அர்த்தம். இச்சை இல்லாமல், பலேச்ச இல்லாமல் பண்ண வேண்டியது. நிரபிசந்தி சமர்ப்பிதம் உச்சியதே விஹிதம் இஷ்டபலாதபி நிர்கதம் எதபி கர்மா ததப்யவதீரிதம். அந்த கர்மாவும் போயிடுத்து, அதுக்கு இப்ப ஸ்திதி கிடையாது. ஏதோ ஒரு சககாரி காரணம் ஞானத்துக்கு தேவைப்படுறதுன்னா என்ன வரணும்? கர்மா தான் சொல்லணும். கர்ம இல்லையே இப்போ தத்துவஞான க்ஷணத்துல. கர்மாவெல்லாம் ஏற்கனவே விட்டாச்சு. தத்துவஞான க்ஷணம் விட்டுருங்கோ, அதுக்கு முன்னாடியே விட்டாச்சு கர்மாக்கள். சித்தசுத்தி வர்ற வரைக்கும் தான் கர்மானுஷ்டானம் பிரசித்தமான விஷயம். அதனால அப்பேற்பட்ட நிஷ்காம புத்தியா கர்மானுஷ்டானம் பண்றது எல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. அதனால ஒரு சககாரி காரணம் அதை சொல்ல முடியுமா? கேட்டா முடியாது. ஏன்னா கர்மா கிடையாது. இப்ப தத்துவஞானம் வர்ற சமயத்துல கர்மா கிடையவே கிடையாது. அப்ப இதே சககாரி காரணம் கர்மாவை சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொல்றார். எதி தியா நதயா பரமர்த்தியதே. அந்த தி தத்துவஞானம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அஜ்ஞான நிவர்த்தியை பண்ணக்கூடிய, அஜ்ஞான நிவர்த்தியை பண்ணக்கூடிய தத்துவஞானத்தினால வேற ஏதாவது இன்னொரு வஸ்து சககாரியா அபேட்சிக்கிறதா இருந்தால்
அது என்ன என்ன எது எது அபேட்சிக்கலாம்? கர்மான்னு சொல்லலாமா? அதுவும் முடியாதுன்னு சொல்றார். கர்மாவும் இப்ப இல்ல, அது ஏற்கனவே விட்டு போச்சு. அதனால தியா ததபி அர்த்தியதே இது வக்தும் ந சக்கியதே. கிமபி ந அர்த்தியதே. ஒண்ணுமே வேண்டாம், தி மட்டும் இருந்தா போரும்னு அர்த்தம். சம விஷய சமுச்சயோ ந யுக்தோ நஹி ஜெகதஸ்தி தியः பிரசூதி காலே கொனுபத விஹித கிரியா சமூகः ததமிவ தத்ர சமுச்சயோபபத்திः. சம விஷய சமுச்சயோ சம விஷம சம விஷம சமுச்சயோ ந யுக்தோ. சமசமுச்சயம் விஷம சமுச்சயம். இப்ப ஞானத்துக்கு கர்ம சமுச்சயம், ஞானமும் கர்மாவும் சேர்ந்த மோட்சத்தை கொடுக்கிறது யார் ஒருத்தர் சொல்றதா இருந்தால் அங்க கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? ஞானத்துக்கு கர்ம சககாரி காரணம் தான் சொல்றேன், அது சமசமுச்சயமா விஷம சமுச்சயமா? கர்ம சமுச்சித ஞானம், இதெல்லாம் பாஷ்யத்திலேயே நிறைய இடத்துல ஞான கர்ம சமுச்சயவாதத்தை கண்டனம் பண்ணியிருக்கார். அது இங்க கொண்டு வந்திருக்கார். இப்போ அது ஞான கர்ம சமுச்சயம் தான் பல காரணம் சொன்னால், மோட்ச காரணம் சொன்னால், அது சமசமுச்சயமா விஷம சமுச்சயமான்னு ஒரு கேள்வி. அந்த சமசமுச்சயம் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரே லெவல்ல, ஞானத்துக்கும் கர்மாவுக்கும் ஒரே லெவல், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு மேல இன்னொன்னு கீழே, அந்த மாதிரி. சமப்பிராதான்யன சமுச்சய சமசமுச்சய அப்படி சொல்லலாம். ஒரே பிராதான்யம். மோட்சத்துக்கு என்ன காரணம் கேட்டா ஞானம் பிளஸ் கர்மான்னு சொல்லணும், ரெண்டுக்கும் ஒரே பிராதான்யம். அப்படி சொல்றீங்களா? இல்ல ஏதோ ஒண்ணுக்கு தான் பிராதான்யம், இன்னொன்னு அது பின்னாடி நிற்கக்கூடியது, அப்படி சொல்றீங்களா? சம விஷம சமுச்சயோ ந யுக்தோ, அது ரெண்டும் சரியில்லைன்னு சொல்றாரு. நஹி ஜெகத் அஸ்தி திய பிரசூதி காலே. இந்த தியா பிரசூதி காலே, தி தத்துவஞானம் வரக்கூடிய சமயத்துல இந்த ஜெகத்தே கிடையாது. நஹி ஜெகத் அஸ்தி திய பிரசூதி காலே. அந்த கர்த்திருவ போக்திருத்வாதி சகிதமான அந்த பிரபஞ்சம் இருக்குன்னா தானே அது சமுச்சயம் பண்ண முடியும். நீங்க தத்துவஞானம் எப்பேற்பட்டது? அது கர்த்திருவாதி புத்தியே கூட இல்லாம பண்ணக்கூடிய தத்துவஞானம். அது கர்த்தானே இல்லாத சமயத்துல கர்மம் நிற்குமா கேக்குறேன். நஹி ஜெகத் அஸ்தி திய பிரசூதி காலே கொனுபத விஹித கிரியா சமூகா. அப்புறம் விஹித கிரியா எங்க போச்சு? எங்கேயும் நிற்க முடியாது, ஜெகத்தே கிடையாது சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ விஹித கிரியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஜெகத்தே கிடையாது, விஹித கிரியா எங்க இருக்கும்? அதனால கொனு விஹித கிரியா சமூகா கதமிவ தத்திர சமுச்சயோபபத்தி. அப்ப கர்மத்தோட ஞானத்துக்கு சமுச்சயம் சொல்றதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா பிரபஞ்சமே இல்லை, அந்த சமயத்துல விஹித கர்மா இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இப்ப கர்ம பண்ண வேண்டாம், அதனுடைய கர்மத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. இப்ப விசேஷமா இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏற்கனவே பண்ணின கர்மாவிலிருந்து ஒரு அதிர்ஷ்டம் பலம் உள்ளுக்குள்ள நிக்கிறது இல்லையா, சூக்ம ரூபமா, அதுக்கும் இந்த ஞானத்துக்கும் அது ரெண்டும் சேர்க்க முடியுமா? ஞானத்துக்கு சககாரியா அந்த அதிர்ஷ்டத்தை வச்சுக்கலாமா? இது வேணா கேட்கலாம் இல்லையா? நீங்க கர்மா இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அது உங்கள்கிட்ட இருக்கு, அது சககாரின்னு வச்சுக்க முடியுமா கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா பிரபஞ்ச ஏவ நாஸ்தி. அதனால அபிஜ பரமஹம்ச தியக்த சர்வைஷண சன் உபய பலவித் அனுபவ பலவித்யாம் சாதனைர் யத்யவாப கதமிவ புனரத்ர பிராப்திரஸ்தி கிரியாயாः பவது ததபவர்கோ வித்யைவைவ ஏகயா வித்யயா ஏவ அஸ்ய அபவர்கः அஸ்து. இவனுக்கு அபவர்க்கம் மோட்சம் என்றது கேவல தத்துவஞானத்தினாலேயே வர வேண்டியது, அதுக்கு எந்த சககாரியும் கிடையாது. பவது தது அபவர்கः வித்யயா ஏகயா அஸ்ய அஸ்ய முமுக்ஷோः அபவர்கः வித்யயா ஏகயா ஏவ பவது சொல்றார். என்ன காரணம்? கதமிவ புனரத்திர பிராப்திரஸ்தி கிரியாயாக சொன்ன விஷயம்தான். கிரியைக்கு பிராப்தியே கிடையாது.
இருந்தா தானே சமுச்சயம் வருமா இல்லையான்னு ரெண்டாவது சிந்தனை பண்ணணும். தத்துவஞானம் வர சமயத்துல கர்மா இருந்தா தானே அதுக்கு சமுச்சயம் இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்ண முடியும். கர்மாவே கிடையாது. அதனால கதமிவ புனரத்திர பிராப்திரஸ்தி கிரியாயா கிரியாயா பிராப்திரேவ நாஸ்தி தத்துவஞான காலத்துல. அதனால வித்யா ஏகையா ஏவ அபவர்கः அஸ்து अपि च परमहंसस्त्यक्त सर्वैषणः सन्नुभय अनुभव फल विद्याम சாதனைர் யத்யவாப. இந்த பரமஹம்ச சந்நியாசியா இருக்கிறவர் எப்பேற்பட்டவர்? தியக்த சர்வைஷணா, தியக்தா சர்வே சர்வா ஏஷணா இச்சா, எல்லா விஷயாசையையும் விஷயத்துல இருக்கக்கூடிய எல்லா அட்ராக்ஷனும் விட்டு வெளியில் வந்தவரா இருக்கணும். தியக்த சர்வைஷணா, தியக்தா சர்வா ஏஷணா ஏன சஹா தியக்த சர்வைஷணா சன் அப்படி இருந்துட்டு அனுபவ பல வித்யாம், அனுபவாவசானாம் வித்யா, அந்த அனுபவத்துல வரக்கூடிய அந்த வித்தியை பத்தி பேசுறது இல்லை, அனுபவிக்க கூடியவர். அப்பேற்பட்ட வித்தியை சாதனையீர் எத்தி அவாபா, அதனுடைய சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணி அந்த வித்தியை அவருக்கு கிடைச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவருக்கு கர்மம் கர்மத்துக்கு பிராப்தியே இல்லை. கதமிவ புனரத்திர பிராப்திரஸ்தி கிரியாயா. அதனால அபவர்க்கம் வித்யாயாः एव फलम् अत्र तत्र कर्मणः सहकारो नापेक्ष्यते अर्थम्. यस्य प्रयोगविधिरस्ति परिगृहीता द्वारैदमर्थ्यविनियो विनिवेदकम् अस्य सर्वं श्रुत्यादिमानमिह नास्ति तदात्मबुद्धौ तस्मादियं भवतु नः पुरुषार्थभूता. तस्मात् इयं बुद्धिः नः पुरुषार्थभूता भवतु. ஒரு புருஷார்த்தமா இருக்கட்டும். எஸ்ய பிரயோக விதிரஸ்தி பரிகிரஹீதா. இந்த ஸ்லோகம் எதுக்கு வருதுன்னா, ஒருத்தர் கேட்கிறார், கர்மணாமேவ புருஷார்த்த ஹேதுத்வம் ஞானஸ்ய சர்வத்திர தத அங்கத்துவமேவா. கர்மம் தான் ஒரு புருஷார்த்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணணும் இல்லையா? முயற்சி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது வேலை பண்ணணும், ஏதாவது கர்மா வேணும். கர்மம் தான் உனக்கு புருஷார்த்தத்தை கொடுக்குமே தவிர கர்மத்தை விட்டு எதுவுமே புருஷார்த்தத்தை கொடுக்காது. அப்போ ஒரு ஞானம் என்றது தேவைப்படுறது இல்லைன்னு சொல்லல. எதுக்குன்னு கேட்டா ஏதாவது பண்றது. ஞானம் எப்பொழுதுமே கர்மத்துக்கு அங்கமா தான் நிற்கும். டைரக்டா புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியதா நிற்காது. ஞானம் கர்மத்துக்கு அங்கமா தான் வரும், அங்கேயே வர முடியாது. அப்போ என்ன சொல்லணும்? இது வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் பிரம்மஜானத்தில் இது பத்தாது. ஏன்னா பிரம்மஜானஸ்ய கர்மாங்கத்தே கிமபி பிரமாணம் நாஸ்தி. பிரம்மஜானம் வந்து கர்மாங்கம் எப்படியா எங்கேயும் சொல்ல முடியாது. ஏனால் கர்த்திருவாதி புத்தியை இல்லாம பண்ணக்கூடியது இந்த பிரம்மஜானம். கர்த்திருவாதி புத்தியை தான் இல்லாத பண்ணக்கூடியது இந்த பிரம்மஜானம். அப்பேற்பட்ட பிரம்மஜானம் கர்மாவுக்கு எப்படி அங்கமா இருக்க முடியாதுன்னு சொல்லணும். அதுக்காக ஸ்லோகம் வந்திருக்கு. யஸ்ய பிரயோக விதிரஸ்தி பரிகிரஹீதா द्वारैदमर्थ्य विनिवेदकमस्य सर्वं. यस्य प्रयोगविधिरिति प्रधानविधेरेव ग्राहकावस्था विवक्ष्यते. तथा च यस्य स्वप्रकरणपठितस्य अनारभ्याधीतस्य वा पदार्थस्य परिगृहीता प्रयोगविधिरस्ति अस्य सर्वं श्रुत्यादिमानं श्रुतिलिङ्गवाक्यप्रकरणस्थान समाख्यालक्षणम् अंगविनियोजकं मानजातं द्वारैदमर्थ्यविनिवेदकं सामान्यतः प्रयोगविधिपरिगृहीतस्य अर्थस्य अंगभूतस्य क्रियास्वरूपादि निर्वर्तनद्वारा द्वारबलात् ऐदमर्थ्यविनिवेदकम् अनेन द्वारेण इदम् एतदर्थम् अनुष्ठेयम् इति ज्ञापकं भवति. न स्वातन्त्र्येण श्रुत्यादि यस्य कस्यचित् विनिवेदकं भवतु विनियोजकं भवतु प्रयोगविधिरेव विनियोजकः. तत् என்ன வியாக்கியானம் பண்றாரு தெரியல, அந்த அளவுக்கு தேவையில்லை உங்களுக்கு. மீமாம்சா விஷயம். அங்காங்கி பாவத்தை சொல்லணும்னா என்ன சொல்றார்? அங்காங்கி பாவம்
இதுக்கு அங்கம்னு சொல்லணும்னா அதுக்கு மீமாம்சகால் தனி பிரமாணங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியா, அது ஏதாவது இருக்கணும், இருந்தா தான் இது சொல்ல முடியும். ஸ்ருத்தியாதி மானமிக நாஸ்தி. இப்போ ஆத்ம ஞானம் கர்மத்துக்கு அங்கம்னு சொல்லணும்னா அதை எப்படி அங்காங்கி பாவத்தை நீங்க முடிவு பண்றீர்கள் கேள்வி வரும். அப்போ ஸ்ருதியோ லிங்கமோ ஏதோ ஒன்று காமிக்கணும். ஸ்ருதி, லிங்க, வாக்கிய, பிரகரண, ஸ்தான, சமாக்கியா ரூபமான 8 பிரமாணங்கள், 6 பிரமாணங்கள் வச்சிருக்காங்க கர்மா அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடியது. அதுல ஏதோ ஒரு பிரமாணம் எடுத்து காமிக்கணும். இந்த பிரமாணத்தினால இந்த ஆத்ம ஞானம் கர்மாவுக்கு அங்கம் அப்படி காமிக்கணும். அது முடியுமா கேட்டா முடியவே முடியாதுன்னு சொல்றார். ஸ்ருத்தியாதி மானமிக நாஸ்தி தது ஆத்ம புத்தௌ தஸ்மாதியம் பவது ந புருஷார்த்த பூதா. ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம் இப்பேற்பட்ட அங்காங்கி பாவகிராகமான பிரமாணங்கள், அங்காங்கி பாவத்தை சொல்லக்கூடிய பிரமாணங்கள்ல எந்த பிரமாணமும் கிடையாது. அதனால இத கர்மாங்கம், இந்த ஆத்ம ஞானம் கர்மாங்கம் சொல்ல முடியாது. எஸ்ய பிரயோக விதி அஸ்தி பரிகிரஹீதா துவாரைதமர்த்திய வினிவேதகம் அஸ்ய சர்வம். ஒரு பிரயோக விதி, கர்மத்தை அனுஷ்டாபனம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிரயோக விதி தேவைப்படுறது. கிரமேண பதார்த்தானாம் அனுஷ்டான போதகோ விதி பிரயோக விதி. அந்த பிரயோக விதி என்ன பண்ணுவோம், அங்காங்கி பாவத்தோட சேர்ந்து எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே சேர்த்து ஒரு செட்டா வச்சுண்டு அதை விதானம் பண்ணக்கூடிய விதி பிரயோக விதி. பண்ண வேண்டியது எதெல்லாம் இருக்கோ அது அதுக்கு அங்கம், இதுக்கு அங்கம், அது அதுக்கு அங்கம், இந்த மாதிரி அங்காங்கி பாவத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு விதி பிரயோக விதின்னு சொல்லுவோம். அந்த பிரயோக விதி இது சேர்க்கணும்னா எப்ப சேர்க்க முடியும், முதல் அங்காங்கி பாவத்தை சொல்லணும், அப்பதான் சேர்க்க முடியும், இல்லைன்னா சேர்க்க முடியாதுன்னு சொல்றார். எஸ்ய பிரயோக விதி அஸ்தி பரிகிரஹீதா துவாரைதமர்த்திய வினிவேதகம் அஸ்ய சர்வம். அஸ்ய சர்வம் துவாரைதமர்த்திய வினிவேதகம். துவாரைதமர்த்தியம் ஒரு வார்த்தை இருக்கு. ஒவ்வொரு அங்கங்கள் எப்படி அங்கமா இருக்கும், ஏதத்வாரா சொல்லணும் இல்லையா. ஒரு யாகத்துல ஒரு பசுமாடு அங்க கொண்டு வந்து கட்டி இருக்கு. இது பசுமாடு எப்படி அங்கமா இருக்கும் சொல்லிட்டா இந்த துவாரா, இந்த ரீதியில சொல்லணும் இல்லையா. அதான் துவாரைதமர்த்தியம், ஏததர்த்தம், இதமர்த்தியம், ஐதமர்த்தியம், ஏததர்த்தத்துவம். ஏதோ ஒரு அதுல உபயோகப்படக்கூடிய ஏதோ ஒரு உபகாரத்தை, ஏதோ ஒரு விஷயத்தை உபயோகப்படணும். இதுக்கு அங்கம். எந்த கர்மாவா இருந்தாலும் அதுல அங்கங்கள், இதெல்லாம் அங்கம் சொன்னால் அதுக்கு என்ன உபயோகம் காமிக்கணும், அந்த உபயோகத்தை காமிக்கக்கூடியதான் எல்லா பிரமாணங்களும். அப்படி எல்லா அங்கங்களுக்கும் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு துவாரத்தை வச்சுண்டு இது இந்த வழியில இதுக்கு உபயோகப்படுறது, இது இந்த வழியில இதுக்கு உபயோகப்படுறது, ஏதத்வாரா அஸ்ய உபயோகா, ஏதத்வாரா அஸ்ய உபயோகா, இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு தேவைப்படுறது என்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரயோக விதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அனுஷ்டாபனத்தை போதிக்கக்கூடிய விதி பிரயோக விதி. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இது இங்க தத்துவ ஞானத்துக்கு கர்ம அங்கம்னு சொன்னால், இல்ல கர்மத்துக்கு தத்துவ ஞானம் அங்கம்னு சொன்னால், இந்த பிரம்ம தத்துவ ஞானத்துக்கு ஞானம் எந்த விதத்துல கர்மாவுக்கு உபயோகப்படுறது அது காமிக்கணும். முதல் ஐதமர்த்தியம், பிரம்ம ஞானம் கர்மாவுக்கு அங்கம் சொன்னால் எப்படி அது அங்கமாயிடும் அது காமிக்கணும். அது காமிக்கவே முடியாது. ஏன்னா பிரம்ம ஞானம் வந்துருத்துனால் கர்த்திருவ புத்தியே போயிடுத்து. அப்புறம் கர்மாவுக்கு எப்படி அங்கமா இருக்க முடியும், முடியாது. அதனால இது பிரயோக விதி இந்த பிரம்ம ஞானத்தை தொடவே மாட்டான். பிரயோக விதி தொடரணும்னால் முதல் உபகாரகம் என்ன, அதுக்கு என்ன உபயோகம்னு சொல்லணும். இது எதுக்கு அங்கம், இதுக்கு அங்கம் சொல்லும்போது எப்படி அது அங்கம் காமிக்கணும். அதுவே காமிக்க முடியாதுன்னா பிரயோக விதி அது பரிகிரகிக்காது. பிரயோக விதி அதை கவர் பண்ணாதுன்னு அர்த்தம். சதசத் விகல்பித பிரதிபக்ஷைக வபுர் நிவர்த்தனம் தமசோ விபகம்யதே அனுபவத்யா பதனைக ஹேதுதः
விகல்பனங்கள் சதசத் சதசத் விகல்பித பிரதிபக்ஷைக வபுர் நிவர்த்தனம் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாகன்னு சொல்றது இல்லையா? எத்தனையோ விகல்பங்கள், சத்து அசத்து சத்து அசத்து, இந்த மாதிரி விகல்பங்கள், விகல்பிதமான பிரதிபக்ஷங்கள். அந்த பிரதிபக்ஷைக வபுர் நிவர்த்தனம் தமசः அபியுபகம்யதே அன்யதா அன்யதானுபவத்யா. இந்த தமஸ் நிவர்த்திக்கலைனால், அஜ்ஞானம் நிவர்த்திக்கலைன்னா அதுக்கப்புறம் சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ சந்தேகங்கள் போனனால் எத்தனை சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ண முடியும்? திருப்பி திருப்பி சந்தேகங்கள் வந்துட்டே இருக்குன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமான அஜ்ஞானம் போயிடுத்துனால் அதுக்கப்புறம் சந்தேகமே வராது. தத்துவஞானம் பண்ண வேண்டியது என்ன? தத்துவஞானத்தால என்ன பண்ண வேண்டியது? அந்த எல்லாத்துக்கும் மூலமான அஜ்ஞானம் விலக வைக்கணும். அது போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் சத்த அசத்து இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு ஒன்றும் இடம் கிடையாது. தமசோ நிவர்த்தனம் தான் பண்ணணும்னு அர்த்தம். தமசோ அபியுபகம்யதே அன்யதானுபவத்யா. தமசோ நிவர்த்தனம் நிவர்த்தி சதசத் சதசத் விகல்பித பிரதிபக்ஷைக வபுஹு அபியுபகம்யதே ந தத் ந சத் ந அசத் ந சதசத் ரூபம் நவா விகல்பிதம். இந்த மாதிரி சத்துன்னு ஒரு விகல்பம், அசத்துன்னு ஒரு விகல்பம், சதசத்துன்னு ஒரு விகல்பம், சதசத் விலட்சணம்னு ஒரு விகல்பம், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சதசத் சதசத் விகல்பித பிரதிபக்ஷைக வபுர் நிவர்த்தனம். சத்து பிரபஞ்சம் சத்துன்னு ஒரு விகல்பம், சத்து அசத்துன்னு ஒரு விகல்பம், இன்னொன்னு சதசத்துன்னு ஒரு விகல்பம். அது மூணு சேர்த்துட்டு சத் சத் அசத் சதசத் சொல்றோம். சத்து அசத்து சதசத்து. இப்பேற்பட்ட விகல்பத்துக்கு விஷயமான சந்தேகங்களுக்கு விஷயமான பிரதிபக்ஷைக வபுர் நிவர்த்தனம் தமசா. தமசோபியுபகம்யதே அன்யதானுபவத்யா பதனைக ஹேதுதா. பதனம்னு வேண்டாம், ஆபதனம்னு வச்சுக்கலாம். அன்யதானுபவத்யா பதனைக ஹேதுதா. அன்யதானுபவத்யா ஆபதனம். ஆபதனம் பிராப்திஹி ததேவ ஏகஹ ஹேதுஹு. அன்யதானுபவத்தினால எத்தனை விகல்பங்கள் வரலாம்? பலவிதமான விகல்பங்கள் வரலாம். அல்ல, எல்லா விகல்பங்களுக்கும், விகல்பங்கள் சம்சயங்கள் அர்த்தம். இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ, ஒவ்வொரு பட்சத்திலையும் ஒவ்வொரு யுக்தி இருக்கும். அது வச்சுட்டு பலவிதமான விகல்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சந்தேகங்கள் இதெல்லாம் போகணும்னா அதுக்கு மூலமான அஜ்ஞானம் போகணும், இல்லைன்னா போகாது. அதனால தமசோ நிவர்த்தனமேவ கர்த்தவியம். நான் இது இன்னைக்கு முடிக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம்.